எங்களுடைய 1200 தொடக்கம் 1200க்கு உட்பட்டு இருக்கின்ற அந்த விவசாய நிலம் பக்கத்திலே கப்பத்துறை விவசாய நிலம் அதுக்கு அருகிலே உள்ள முத்துநகர் விவசாய நிலம் முலாங்குளம் விவசாய நிலம் சொல்லப்படுகிற விவசாய நிலங்கள் எல்லாமே பறிபோய் என்று விவசாயிகள் அனைவரும் நடுத்தரவிலே நிற்கின்றோம். ஆனால் அரசாங்கம் என்ன செய்கிறது? கந்தளாயில் 11,500 ஏக்கரை விவசாயிகளுக்காக விடுவித்து அவர்களுக்கு உரிமையோடு கொடுத்திருக்கின்றது. ஆனால் முத்துநகரிலே பரம்பரையாக பூர்வீகமாக நாங்கள் விவசாயம் வயல் செய்து வந்த அந்த நிலத்தை பறித்து அபகரித்து நீண்ட கால குத்தகைக்கு கொடுத்திருக்கின்றது என்றாலும் எங்களுடைய நிலம் வெறும் தரிசு நிலமாகவே காணப்படுகின்றது. சோழர் மின் திட்டத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த NPP அரசாங்கம் தலையை தடவி மண்ணை குறைத்து அவமானம் அட்டூழியம் செய்து அராஜகமான முறையிலங்களை எங்களுடைய பூர்வீக காணியிலிருந்து வெளியேற்றி இருக்கின்றது. இது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். இது தொடர்பாக எங்களுடைய NPP பிரதி அமைச்சர் அவர்களை திருவண்ணாமலை அருண் ஹேமச்சந்திரா அவர்களை நாங்கள் சந்தித்து எங்களை ஜனாதிபதி அவர்களிடம் கொண்டு செல்லுங்கள், எங்களுடைய நிலவரத்தை நாங்கள் அவர்களுக்கு புரிய வைக்கும் போது எங்களுடைய விவசாய நிலம் விடுவித்து தரப்படும் என்று நாங்கள் காலில் விழாத குறியாக செஞ்சிருந்த பொழுது அவரால் எங்களுக்கு கூறப்பட்ட விடயம்தான் ஜனாதிபதி நான் என்ன சொல்லுவேனோ அதைத்தான் ஜனாதிபதியும் கூறுவார், ஜனாதிபதி எதை சொல்வாரோ அதைத்தான் நானும் சொல்லுவேன் என்று அவர்களுக்கு தடையாகத்தான் இருக்கிறார்கள் நாங்கள் இப்போது கருதுகின்றோம். ஏனெனில் அவர் இதுக்கு பிறகு ஜனாதிபதியை சந்திக்கிறால் கூட எங்களுக்கு ஜனாதிபதி அவர்களை சந்தித்தால் மட்டுமே போதுமானது. எங்களுடைய நிலத்தை அவர்கள் தருவார் நல்ல அரசாங்கம் என்று நம்புகின்றோம். அதேவேளை எங்களுடைய பாரம்பரிய விவசாய நிலம் எங்களுக்கு வேண்டும். அதுபோல கந்தளாயில் 11,000 ஏக்கர் காணி பெரும்பகுதி பெரும்பான்மையின மக்களுக்கு வழங்கினார் விவசாயம் செய்ய என்று இங்கே விவசாயம் செய்யப்பட்டதில் தானே குறைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இதனை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டாமா? பெரும்பான்மையினத்தினருக்கு கொடுக்கப்படுகின்ற அதே உரிமை சிறுபான்மையினருக்கும் இங்கே தரப்பட வேண்டும். IMF அதிகாரிகளே, நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள்? நீங்கள் உங்களால் கூறப்பட்ட சமநிலை சமத்துவம் எங்கே? இன மத நல்லிணக்கங்கள் எங்கே? நாங்கள் இன்று வீதியிலே இந்த மக்களுக்காக 352 விவசாய குடும்பங்கள் என்றால் 5000க்கும் மேற்பட்ட பயனாளிகள் இங்கே பாதிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். எங்களை சமூக நிலை தன்மை உள்ளது என்று சமூக வேறுபாட்டோடு தான் இந்த அரசு முன்னைய அரசுகளை விட ஏமாற்று நாடகத்தன்மையோடு பாசிசமாக நடத்தி கொண்டிருக்கிறது. ஜனநாயக முறைப்படி பல வழிகளில் நாங்கள் எங்களுடைய உரிமையை சொன்னோம். யாருமே அதற்கான எங்களுக்கு சரியான ஒரு தீர்வை தந்தபாடு இல்லை. கஷ்டத்தில் உள்ள இலங்கை நாட்டை காப்பாற்றுவது போல கண்ணீரோடு மட்டும் வாழும் முத்துநகரின் மக்களின் வாழ்க்கையையும் IMF நீங்கள் காப்பாற்றுங்கள், உங்கள் உதவியை நாடி இருக்கின்றோம். அரசு செய்யாததை IMF செய்யும் என்று முத்துநகர் மக்கள் நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம். IMF